அதிவீர ராம பாண்டியன் எனும் மன்னன் தன் தோஷம் நீங்கும் விதமாக எழுப்பிய சிவாலயங்களுள் ஒன்றுதான் இது எனவும் சொல்லப்படுகிறது. வரகுண பாண்டியன் எனும் அரசன் 14 சிவாலயத்தை எழுப்பி ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருக்குடமுழுக்கு செய்தார். அதில் ஒன்றுதான் இத்திருக்கோவில் என்றும், மதுரை வந்து சொக்கநாதரை வழிபட இயலாதோர் அதே ஈசனை தரிசித்த பலனை அடைய வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு இடங்களில் எழுப்பப்பட்ட மீனாட்சியம்மை சொக்கநாதர் ஆலயங்களுள் ஒன்றுதான் இந்த ஆலயம் என்றும், இதன் வரலாறு குறித்த யூகங்கள் நீண்டாலும் இத்தலத்து ஈசனின் கருணையால் பக்தர்கள் அடையும் பலன்களும் அவர்கள் ஈசனின் மேல் காட்டும் பக்தியும் ஒரு வரலாறாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. இவ்வாலயத்தில் மீனாட்சி அம்மையின் சன்னதியில் கருவறை முன்மண்டபத்தின் மேல் விதானத்தில் மீன் லட்சினை பொறிக்கப்பட்டுள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஒருவன் இவ்வாலயத்திற்காக விருதுநகர் அல்லம்பட்டி இனாம் கிராமத்தை வழங்கியுள்ள செய்தியும் கல்வெட்டா
விருதுநகர் குலவையிட்டு கொண்டாடி மகிழும் பிரதோஷ வழிபாட்டை சற்று விரிவாக காண்போமா? தினப்பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்பதாகும். பகலின் முடிவும் இரவின் ஆரம்பமும் தான் பிரதோஷ காலம். பிரதோஷ காலமானது மிகவும் உக்கிரமான பொழுதாகும். அசுரர்கள், பேய் பிசாசுகள் இவர்களின் தீய செயல்களை அடக்க ஈசன் தாண்டவமாடும் நேரம். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு 3 நாழிகை முந்தைய நேரத்திலிருந்து முதல் நட்சத்திரம் உதயமாகும் நேரம் வரை தினப்பிரதோஷம் எனப்படுகிறது. சுக்கிலபட்சம், கிருஷ்ணபட்சம் இரண்டிலும் வருகிற திரையோதசியில் சூரியன் மறைவதற்கு முன்னால் 3.25 நாழிகையும் மறைந்த பின்னர் 3.25 நாழிகையும் உள்ள காலமே மாத பிரதோஷ காலம். மாத பிரதோஷம் வருகிற வாரத்தில் சனிக்கிழமை வருமேயானால் அதுவே மகா பிரதோஷ காலமாகும். பிரளய காலம் வரும்போது எல்லாமும் சிவனிடத்தில் ஒடுங்கும். இந்த ஒடுங்கும் காலமே பிரளய பிரதோஷமாகும். பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் அன்று பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். சூரியன் மறைவதற்கு 3 நாழிகைக்கு முன் குளித்துவிட்டு பிரதோஷ வழிபாட்டை துவங்க வேண்டும். பிரதோஷ வழிபாடு நிகழும் போது எல்லா தேவர்களும், பிரம்மாவும் விஷ்ணுவும் முனிவர்களும் சிவாலயத்தில் இருப்பதாகவும், இவ்வேளையில் வந்து வழிபடும் சிவனடியார்களுக்கு எல்லா தெய்வங்களையும் வழிபட்டால் ஒருவருக்கு என்ன பலன் கிட்டுமோ அது அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அளந்த சொக்கநாதராக பக்தர்களால் போற்றப்படும் இத்தலநாதரை பிரதோஷ நாளில் நீங்களும் இத்தலம் வந்து வழிபட்டு எல்லா நலமும் பெற சிவ ஒளி காட்டி தெய்வீக தீபம் உங்களை அன்போடு அழைக்கிறது. தெய்வீக தீபம் இது இறைவனின் தேகம், அருள் கதிர் வீசும் ஆன்மாவின் தீபம். தாம் தாம் தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜொன்னு தீம் தக்கிட்ட தீர நன்னன தரிகிடதாம் தாம் தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜொன்னு தீம் தக்கிட்ட தீர நன்னனாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாய் பொழிந்தே
தீபம் இது இறைவனின் தேகம் அருள் கதிர் வீசும் ஆன்மாவின் தீபம். இந்நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற LICS குப்புசாமி, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், தெய்வீக தீபம். ஃபோன் 9443122124. தெய்வீக தீபம் பற்றிய உங்கள் கருத்துக்களோடு உங்கள் ஊர் திருக்கோவில்கள் பற்றியும் எழுதுங்கள். தெய்வீக தீபம் 1, பனகல் சாலை, திருவாரூர் 610001. செல் 9750697943 9750697940.